ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு செட்டிநாட்டு கல்யாண ஸ்பெஷல் இனிப்பு சுய்யம் செய்ய போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த இனிப்பு சுய்யம் எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது செய்கிறதுக்கு பச்சரிசியில் தான் இது செய்யணும். அதனால் நான் வந்து இன்றைக்கி நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பச்சரிசி எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்க 1/2 டம்ளர் போடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க 1 டம்ளர் போடுவாங்க. 1/2 டம்ளர் போட்டோம்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பணியாரம். அதே மாதிரி 1 டம்ளர் போட்டோம்னாலும் ரொம்ப உளுந்து கூடிருச்சுனாக்கா எண்ணெயை குடிச்சிடும். அதனால் 3/4 டம்ளர் உளுந்து வந்து போதுமானது, கரெக்டான அளவு. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தடவை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையிலும் இதை வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா எண்ணெயை குடிச்சிடும். இப்போ 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு, இதுவே 2 தடவை கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த பாசிப்பருப்பையும் ஊற வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து இட்லி சட்டியில் இட்லி வேக வைக்கையிலே அந்த சட்டிக்குள்ளே இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சோ இல்லை மத்து வச்சோ அந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து கரெக்டான அளவாக வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அந்த தண்ணியை வந்து வடிச்சிட்டு பருப்பை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு அப்புறம் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் இது வெள்ளை பாகு வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருப்பேன். நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் அந்த வெள்ளை பாகு வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜீனி யூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணக்கார வீட்டில எல்லாம் ஜீனி தான் போடுவாங்க. ஆனால் ஜீனி வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வெள்ளைப்பாகு வச்சு தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக கருப்பட்டியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி உருக்கிட்டு இப்போ ஒரு சட்டி, கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமானது. ஏன்னா சும்மா தேங்காய் வதக்கிறதுக்காக தான் இந்த நெய் வந்து நம்ம சேர்க்குறது. தேங்காயை வந்து பச்சையாக போடுறத விட இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது மனமும் அதே மாதிரி கெட்டும் போகாது சீக்கிரமாக. அதனால் எப்போவுமே தேங்காயை வந்து வதக்கிட்டு தானே சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யில் தேங்காய் வந்து வதக்கையிலே நல்ல ஒரு மனம் வரும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதில் வந்து பாசிப்பயிரோட அந்த டேஸ்ட்டு தான் நிறையா இருக்கணும். தேங்காயோட டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதனால் தேங்காய் வந்து கம்மியாக தானே சேர்த்துக்கோங்க. இதே இது கடலைப்பருப்புலையும் செய்யலாம். கடலைப்பருப்பையும் வேக வச்சு இதே மாதிரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலைப்பருப்பை வேக வச்சு மசிச்சுட்டு இதே மாதிரி செய்யலாம். ஆனால் கடலைப்பருப்போட பாசிப்பருப்பில் தான் செட்டிநாட்டில் வந்து செய்வாங்க. எங்கள் அம்மாவெலாம் செய்கிறது பாசிப்பருப்பில் தான் செய்வாங்க. அதனால் நானும் இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சே செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த உருக்குன வெள்ளைப்பாகு வந்து நான் மொத்தத்தில் இப்போ 1/2 கப் அளவுக்கு பாகு வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தேன், அதுக்கப்புறம் பத்தலைன்னுட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ஆனால் இது வந்து கரெக்டாக இருந்துச்சு, ரொம்ப இனிப்பாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டான மீடியமாக இருந்துச்சு இந்த 1/2 கப். இது அது பாகு போட்டுட்டு நல்லா காய்ச்சி இது பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை வந்து அதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைனாக்கா வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சையிலே ஒரு 2-3 ஏலக்காய் அதில் நச்சு போட்டிங்கன்னா நம்மளுக்கு அது வந்து நல்ல மனம் இறங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வரணும், தண்ணி இல்லாமல் கெட்டியாக வரணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன், ஏன்னா ஆறுச்சுன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து இறுகத்தான் செய்யும். அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி அரிசி வந்து இப்போ சேர்த்துருக்கேன், இன்னும் பாதி சட்டியிலே வச்சுருக்கேன். அதை அடுத்த தடவை நம்ம வந்து அரைச்சிக்கலாம். இதை நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்சியில் சேர்த்து அரைக்கிறேன். இதே இது நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாமல் லேசாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே நேரம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம், மேலே உள்ள கோட்டிங்காக. அந்த மாவுக்கு ரொம்ப உப்பு சேர்க்காதீங்க, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு வந்து மிச்சம் இருந்துச்சுனாக்க நம்ம வந்து மசாலா பணியாரம் செய்யலாம், பால் பணியாரம் செய்யலாம். எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துட்டு அதையும் செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செட்டிநாட்டு பலகாரம் எல்லாமே. இப்போ மிக்ஸி ஜாரில் லேசாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு அதில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த இதில் வந்து பூரணத்தில் வந்து இந்த மாவு வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக தானே வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணம் ஆறிடுச்சு. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். கையில் வந்து நம்ம சும்மா உருட்டுறத விட கொஞ்சம் நெய் தடவிட்டு உருட்டுனீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. நம்ம முத நாளே கூட இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி இந்த மாதிரி சமயங்களில். எனக்கு வந்து இப்போ இது மொத்தத்தில் 16 உருண்டைகள் வந்துச்சு. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னாக்கா ஒரு 6லேருந்து 7 நாள் வரையிலும் நம்ம வந்து நல்லா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கெட்டு போகாது. நம்ம வதக்கிட்டுனா தேங்காய் சேர்க்குறோம். அதனால் இப்போ வந்து ஒரு சட்டி வச்சுட்டு அது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானது நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல அந்த பூரணத்தை வந்து இந்த மாவில் போட்டுட்டு அப்படியே முக்கி எடுக்கணும். எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். அதை அப்படியே மெதுவாக அந்த எண்ணெயில் விட்டுருங்க. பாருங்கள், நம்ம மாவு கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி அது வந்து கரெக்டாக இதுவாக வரும். ஒட்டு மாவு அந்த பூரணத்தில், இல்லைன்னா ஒட்டாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்படி ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு லேசாக வேணால் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். ஒரே நேரத்தில் 5-6 போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த மாதிரி ஓரத்தில் வர அந்த சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்துருங்க, இல்லைன்னா அது வந்து கருகி போயிடும். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வடிதட்டு தான் எடுத்துருக்கேன் இதை எடுத்து வைக்கிறதுக்கு. இந்த பூரணமெல்லாம் நம்ம சும்மா உருட்டி வைக்கையிலே கூட குழந்தைங்க வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. நானும் என் தம்பியும் ஓடி வந்து விளையாண்டுட்டு எடுத்து சாப்பிட்றது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இங்கிட்டு காலி ஆயிரும் அந்த பூரணம் கூட. அதனால் நீங்கள் பூரணம் நிறையா இருக்குதுன்ட்டு கவலைப்பட தேவையில்லை. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க சும்மா வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லைன்னா இட்லி மாவில் கூட இதே மாதிரி நம்ம செய்யலாம். இது பூரணம் இருந்ததுனாக்க இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து எனக்கு மிச்சம் இருக்குது. இந்த மாவை சாயந்தரத்துக்கு பசங்களுக்கு வந்து மசாலா பனியாரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான செட்டிநாட்டு சுய்யம், இனிப்பு சுய்யம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செட்டிநாட்டில் வந்து எந்த ஒரு விசேஷம்னாலும், கல்யாணம் தான்ட்டு இல்லை, எந்த ஒரு விசேஷம்னாலும் இந்த மசாலா பனியாரம், இனிப்பு சுய்யம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதுவாக செய்வாங்க, ஸ்பெஷலாக செய்வாங்க. இதே மாதிரி ஆடிக்கூழ், உக்காரா எல்லாமே செய்வாங்க. உக்காரா ரெசிபி எல்லாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.